ரோபோ சங்கர் அந்த நடிகர் சிறந்த நகைச்சுவை கலைஞர், வித்தியாசமான திறமைகளை கொண்டவர், சின்னத்திரை வாயிலாக பெரிய ரசிகர் பட்டாங்களை சேர்த்தவர். 46 அல்லது 47 வயதிலே பிரிந்து போனது மிகப்பெரிய வருத்தம். எல்லோருக்கும் தெரியும், அந்த செய்தியை நாமும் பேசினோம். இப்போது அந்த மரணத்திலே ஒரு சர்ச்சையும் உண்டாகி பல பேரும் அதை பல மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது வேறு ஒன்றுமல்ல, அவருடைய ரோபோ சங்கருடைய மனைவி அந்த இறுதி மரியாதையின் போது, அந்த ஊர்வலத்தின் போது ஒரு நடனம் ஆடி இருக்கிறார்கள். அதை குத்தாட்டம் என்ற பெயரிலே சொல்லி ஊடகங்கள் சொல்கிறார்கள், நம்மை போன்ற யூடியூபர்ஸ் எல்லாம். ஆனால் இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. அவர்கள் அப்படி செய்தது சரியா? கணவனுடைய ஊர்வலத்திலே மரணத்தின் போது தையதக்கான்னு ஆட முடியுமா? இசைக்கு ஏற்றபடி ஆட வருமா என்றெல்லாம் கேள்வி இருக்கிறது. அப்படி ஆடலாமா? உண்மையான பாசம் இல்லையோ? இறப்பு அவர்களை பாதிக்கவில்லையோ? கணவன் இழந்திருக்கிற போது அடக்க முடியாத துயரமும் துன்பமும் முட்டி முட்டி அழுவதை பார்த்துருக்கிறோம், இப்படி ஆடுவதை பார்த்ததில்லையே என்று பலரும் அதை பல மாதிரி விமர்சனம் செய்து வருகிறார்கள். சில மாதங்களுக்கு முன்னாலே ஒரு மரணத்திலே தாயின் மரணம் நினைக்கிறேன், ஒரு நடன கலைஞர் இப்படி ஆடியதையும் அது கடுமையான கண்டனமும் விமர்சனமும் கேள்வியும் கண்டனம் செய்தார்கள். ஆனால் இந்த அம்மாவுடைய முகத்தை பார்க்கும்போது, அது ஆடும்போது கண்களை மூடிக்கொண்டு அவர்கள் ஏதோ ஆடுகிறார்கள். ஒரு மரணம் திடீரென்று, அகால மரணம், 46 47 வயதிலே வந்த மரணத்தை அவர் இல்லை என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அந்த மனம் ஒரு சிறிய இழப்பு, ஒரு சிறிய சங்கடம் வரும்போது நம்முடைய மூளை நமக்கு என்னவெல்லாமோ சொல்லுகிறது. ஒரு சிறு யோகாவில் இருக்கிற போது உங்களை மறந்த நிலை உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்து விடுங்கள். ஆட வேண்டுமென்று வருகிறதா ஆடிவிடுங்கள், அழ வேண்டுமோ தோணுகிறதா அழுது விடுங்கள், இதையும் அடக்கி விடாதீர்கள் என்று சொல்கிறாங்க. இதையெல்லாம் அடக்க நேர்ந்தால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா துஷ்டி வீடுகளில் எல்லாருமே சேர்ந்து மார்பில் அடிப்பாங்க, மாரடித்தல், நெஞ்சில் அடித்து அடித்து பெண்கள் எல்லாம் மாரடிப்பாங்க. அப்படி மாரடிக்கிறது கூட ஒரு அறிவியல் சித்தாந்தம்ங்கிறாங்க, ஒரு அறிவியல் கருத்து உள்ளே இருக்கிறது. துக்கத்தை எல்லாம் அடக்கி வைத்துக்கொண்டு வெளியில் காட்டாமல் எப்படியாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அந்த துயரத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அமுக்கி அடக்கி பேசாமல் அழாமல் எதையுமே செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு மரணம் வரலாம், அந்த இதயம் பலகீனமாகிவிடும். அதனாலே அவர்கள் அந்த இதயத்தை திரும்ப ஓட்டுவதற்காகத்தான் மார்பிலே அடித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ, அந்த மூளை என்ன சொல்லுகிறதோ, எந்த ஹார்மோன் சுரக்கிறதோ, என்ன செய்ய சொல்லுகிறதோ அதை செய்து விட்டால் நல்லது. அதைத்தான் அந்த அம்மா செஞ்சிருக்கிறாங்க. கணவன் இறப்பிலே மகிழ்வா செய்வார்கள். நடனம் என்பது ஆனந்த கூத்தா? சிவபெருமான் கூட, இறைவன் கூட எத்தனையோ நடனங்கள் இருக்கிறது. கோபத்திலும் நடனம் ஆடுவார், மகிழ்ச்சியிலும் நடனம் ஆடுவார், துன்பத்திலும் நடனம் ஆடுவார் என்பது போல இருக்கிறது அல்லவா? கோரதாண்டவம்னு இருக்குது, ருத்ரதாண்டவம்னு இருக்குது. இப்படியெல்லாம் இந்த இறப்பிலும் இழப்பிலும், இழப்பிலே அவர்கள் எந்தெந்த ஹார்மோன்கள் சுரந்தது, எப்படி தூண்டிவிட்டது நமக்கு தெரியாது, அனுபவிக்கல. அவங்க அனுபவிச்சிருக்காங்க. கணவனை காப்பாற்ற நினைத்து 46 வயதிலே பறி கொடுக்குற அந்த பெண்ணுக்கு என்ன தோன்றுகிறதோ, இந்த கோயில்களில் சாமி ஆடும்போது கூட அந்த மேளங்களும் வாசிக்கிற போது அந்த மூளையின் ஒரு பகுதி சொல்லுகிறத எழுந்து ஆடு என்று. அப்படி ஆடிவிட்டால் பிரச்சனை இல்லை, ஆடாமல் அடக்கி வைக்க நேர்ந்தால் பிரச்சனை. இசை விற்பனர்கள் இசைக்கருவிகளை வாசிக்கிற போது தங்களை அறியாமல் உடம்பை அசைத்துக் கொள்வார்கள், பாட்டு பாடுபவர்கள் அசைத்துக் கொள்வார்கள். அப்படி எல்லாம் அடக்கவில்லை என்று சொன்னால் அது வேறொரு விளைவை உண்டாக்கும். இந்த அம்மாவுக்கு என்ன தோன்றி இருக்கிறது தெரியவில்லை. இதுக்கு உதாரணமாக ஒரு செய்தியை சொல்ல தோணுது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஊரில் ஒரு விபத்து. தன் கண்ணு முன்னால் கணவன் பஸ்லேயோ லாரிலேயோ அடிபட்டார். அடித்து ரோட்டில் உடம்பை செதைச்சி போட்டுச்சு, ரத்த வெள்ளம். கூட போன அந்த அம்மா, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, கணவனுடைய உடல் சுக்குநூறாக நசுங்கி அப்படி துவைக்கப்பட்ட மாதிரி கிடக்குது. அந்த நேரத்தில் அந்த மூளை என்ன சொல்லுதோ தெரியல. முழுசாக இருந்த கணவன் இப்போ பீஸாக கிடக்கிறானே, என்ன செய்யன்னு தெரியாமல் அந்த அம்மா செய்த காரியத்தை சொன்னால் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓடி போய் கணவனுடைய ரத்தம் இருக்கு இல்லையா, அதை அள்ளி அள்ளி குடிச்சிட்டாங்க. அதாவது அவர்கள் மூளை அந்த நேரத்தில் எது சொல்லுகிறது? கணவன் இல்லை, உடலை காணும், உடம்பே துணுண்டாக கிடக்குது. அவன் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு உடம்பெல்லாம் அள்ளி 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 என்ன செய்யறது? நான் அவனை உட்கொள்ள போகிறேங்கிற மாதிரி
அந்த மூளையை அவனை விட்டு அதை எடுத்து வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ என்று சொல்ல அந்த உத்தரவு ஏதோ உத்தரவு வர போய் அவங்க வந்து அந்த இரத்தத்தை அள்ளி குடித்தார்கள் என்று சொன்னால் பாசத்தினுடைய உச்சகட்டம், பிரிவினுடைய வேதனையினுடைய உச்சகட்டம். அந்த பிரிவு துயரை தாங்க முடியாமல் அந்த அம்மா எப்படியாவது அவரை ரோபசங்கரை காப்பாற்றிடலாம் என்று நினைக்கிற நேரத்தில் திடீரென்று விட்டு விட்டு போய்விட்டார் என்றால் தாங்க முடியாமல் அவர்களை அப்படி ஆட சொல்லுகிறது. அந்த ஆட்டம் மகிழ்ச்சி ஆட்டம் அல்ல, குத்தாட்டம் இல்லை, கணவர் போய்விட்டாரே என்ற மகிழ்ச்சியில் ஏற்பட்ட உற்சாகத்தில் உள்ள ஆட்டம் அல்ல. அந்த ஆட்டத்தின் அடிப்படையிலே, அந்த ஆட்டத்தின் அடித்தளத்திலே மனிதனுடைய உளவியல், சைக்காலஜி, மூளை, மனம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஆட்டம். அதை பற்றி நாம் எதுவுமே சொல்லக்கூடாது. இப்படித்தான் புருஷனித்து போனால் அப்படித்தான் ஆடுவியா என்று சொன்னால் அதெல்லாம் நியாயமான கேள்வி அல்ல, முறையான கேள்வி அல்ல, நாகரிகமான கேள்வி அல்ல. அவர்களுக்கு என்ன நேர்ந்தது, என்ன நினைத்து ஆடினார்கள் என்பதெல்லாம் அவர்களுக்குத்தான் தெரியும். உண்மையிலேயே அவரை பிரிந்த துயர் தாழ முடியாமல் தான் அவர்கள் செயல். அப்படி அவர்கள் ஆடியது கூட ஒரு வகையில் நல்லது. அப்படி ஆடாமல் பேசாமல் தன்னை அடக்கி கொண்டு மனதையும் உடலையும் எல்லாம் அடக்கி கொண்டு வீட்டில் இருந்திருந்தால் அவர்களுக்கு கூட உயிருக்கு ஆபத்து வரலாம், மூச்சு நின்று போகலாம், இதயம் நின்று போகலாம். அதை வெளிப்படுத்துவதற்காக ஆடிவிடுகிறது. எங்கேயாவது பக்கத்தில் பாட்டு கேட்டிங்கன்னா பாட்டு கேட்டு 2 துள்ளாட்டம் ஆடிடணும், மேளம் கட்டினால் 2 ஆட்டம் ஆடிடணும். இதையெல்லாம் நம்ம பாதுகாத்துக் கொள்கிற முறை என்பது போல அந்த துக்கத்திலே அளவு கடந்த துக்கம் என்ன செய்வதுன்னு தெரியாமல், அளவு கடந்த துக்கம் வந்தால் நம்ம சிரிப்பு பார்த்தீங்களா, சில பேர் ரொம்ப அளவுக்கு மேலே துன்பம் போயிட்டுனா சிரிப்பாங்க. அதை போல அளவு கடந்த துக்கம் தாங்க முடியாமல் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த அம்மாவை பாதுகாக்கணும். அவர்கள் மனநிலை என்ன இருக்கு, மனநிலை சரியாக இல்லை என்பதுக்கு இந்த ஆட்டமே எடுத்துக்காட்டு. எனவே வேண்டுமென்று விரும்பி ஆட வேண்டும் என்ற உத்வேகத்தில் ஆடவில்லை, தானாக வந்த துயரத்தின் வெளிப்பாடு அது. அதை புரிந்து கொள்ள வேண்டும்.